பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். ஆனா த்ரிஷாவை விட்டு வர மாட்டேன். இவ்வளவு வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்ப இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேஃப்டி இல்ல, மனசாட்சி எல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. இவங்க போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அருமைக்கிட்ட முண்டங்கடா. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. வருமான வரித்துறை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் விஜய் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன் வந்தாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தலைக்கிறீங்கன்னு மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்க அணில் கூட இல்ல. இங்க சாதி இருக்கும், ஆனா சைலண்டா மட்டும்தான் இருக்கும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? அவர்களை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. அப்படியா? ஓகே. அவர் பேசின அது வரப்ப எப்படி இருந்துச்சு? அவரோட என்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. ஜல 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 ஜல. நடிகர் விஜயோடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க. எந்த கட்சி அந்த தற்கொலை யாருங்க? அவங்க தற்கொலை, அவங்க அப்பன் தற்கொலை, அவன் தற்கொலை. எங்க எங்க அண்ணனுக்கு தற்கொலை ஆகணும், அவன் தான் தற்கொலை. ரெடி. யாரு ஓடுனது? சார் 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 30 பேர் இறந்துருக்காங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களுடைய ஆட்சி. இவனுங்க தான் தாவேக்கா தற்கொலைங்க. இவனுங்களுக்கு இது மட்டும்தான் வேலை. பாத்தீங்களா, மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களாம். கண்டென்ட் குடுக்கத்துல இவனுங்களை அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்ல. எனக்கு பர்சனலா விஜய் ரொம்ப பிடிக்கும். ஒரு அரசியல் கட்சியா பார்க்கும்போது எந்த தகுதியுமே அவர்கிட்ட நான் பார்க்கல, யாருமே பார்க்கல. அடங்கொம்மால எங்க வந்தாருன்னா நல்லது பண்ணுவார். என்ன பண்ணுவார்? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவார். ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவார். இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க. உங்களுக்கு யாரும் பிடிக்காதுல்ல? ஆனா எப்படி சொல்றீங்களா? இப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன். ஓகே, கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் என்ன சொல்றது? ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. நினைக்கிறீங்க என்ன 2026 எங்க ஆட்சி தான். ஆட்சி தான், ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தொகுதி வேணும்ல. அவர் பார்த்து பண்ணணும். அவர் பார்த்து என்ன பண்றாரா, யாராவது என்ன போஸ்டிங் கொடுக்குறாங்களோ கொடுப்பாரு. போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்ப ஓட்டு போடுவாங்களா மக்கள், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல. தொகுதி நம்பர் இருக்குல்ல, எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க?
கிட்டத்தட்ட ஒரு 4 ஜோதி பண்ண. இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை. நாம் ஒவ்வொருக்கும் நம் கிராமங்களுக்கு, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள்லாம் கிடையாது. இல்ல எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான், அதனால வந்தேன். லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறின்னு. லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. கோல்கேட் வேத சக்தி. பொண்டாட்டிக்கு ஃப்ரீடம் கொடுத்திருப்பான், பொண்டாட்டிக்கு சுதந்திரம் தராத அவன் பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பாரா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சங்கீதா ஒருத்த இல்ல, அப்ப இவனை ஒருத்த இல்லன்னு அவ இன்னொருத்தனை கட்டிக்கலாம் இந்த சமுதாயம் ஒத்துக்குமா? ஒத்துக்குவீங்களா? விஜய் ஒத்துக்கானா? அவனுக்கு எல்ல இருந்தா, அவன் ஆம்பளையா இருந்தா, அவங்க அப்பனுக்கே பிறந்தா அவரை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க சங்கீதாவுக்கு. நான் ஏத்துக்கிறேன். அவனால முடியுமா? இவன் 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம், ஒரு பெண்ணு மட்டும் கேவலமாகறாளா அவனுக்கு? நீ நானும் ஓடிலாமா? அடி செருப்பால படிப்பாயில அடியே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போடுறேன். உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தயாரா இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். பெண்களை எதிர்த்து யார கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டீங்களா? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிக்கே. உனக்கு தான் ஓட்டே இல்லையா? உங்களுக்கு ஓட்டு இருக்கா? நீங்க யாருக்கு போடுவீங்க? எனக்கு ஓட்டே இல்ல. பாட்டு எங்க மூக்கா ஜாலி வராரோ. பாய் பாய். டிஎம்கேனாவே டிமிகி கட்சி. அது சொல்லுங்க. டிமிகி கட்சி. இல்ல அது இல்ல. அந்த டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்க. டிஎம்கே திமுகனாவே டிமிகி தலைவா. ஏமாத்துற கட்சி தான் திமுக. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. Guys, come here. I want to tell you something. புதிய எதிரிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதிரிகளுக்கு நான் யார் எதிரிகளை பாக்குறேன். 43 பேரை கொன்னது யாருப்பா? விஜய். செத்தவங்க குடும்பத்தை ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டது விஜய். வாங்கின சம்பளத்துக்கு டாக்ஸ் கட்டாதது விஜய். ரசிகர்களை தற்கொலை ஆக்குனது விஜய். பொம்பளை கேஸ் விஜய். அடங்கொம்மால. விஜய் அண்ணனுக்கே தெரியாமல் த்ரிஷா அக்காவை மேட்சிங் உடைய அணிய வைத்து டிஎம்கே சதி. காரில் இருந்து இறங்கியதும் ஷாக் ஆன விஜய் அண்ணா அப்படின்னு தான் பல அணில்கள் சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட அணில் இல்ல. தயவு செய்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க காயக்கா. அவனை போய் புடுற. அது பைத்தியம். பைத்தியத்தோட சேவைதான் நமக்கு தேவை. போய் பிடிக்கிறாங்களோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்களோ. விஜய் நீங்க திட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஆக்டர் விஜய் எல்லாருமே திட்டுங்க. ஓகே, நான் நோ ப்ராப்ளம் சொல்லுவேன். நானும் கூட திட்டுறேன் தான். ஆனா அந்த குழந்தைங்க என்னங்க பாவம் செஞ்சுச்சு? நான் நிறைய கமெண்ட்ல பாக்குறேன். ஓம் சக்தி பராசக்தி என்னது விஜய் மகனுக்கு த்ரிஷா சித்தின்னு போடுறீங்க. அந்த குழந்தைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு? அப்படி நீங்க திட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி சங்கீதாவுக்கு த்ரிஷா சக்கால திண்டு போவீங்க தானே? புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.
6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விறகடுப்புக்கு ஹோட்டல்கள் மாறியிருக்கின்றன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவை நிறுவனங்கள் ரத்து செய்ததால் மக்களும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அண்ணனுப்ப தப்பி தவிர நல்லா இருக்கேன்னு கேட்டதுரா. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். கொடுமை